நடக்க போற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து நீங்க காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் ப்ராசஸ்ங்கிறது 13 நாள் நடக்கும். அந்த 13 நாள் ப்ராசஸ் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களை வந்து 3 ரவுண்டா பிரிச்சிருவாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு பிரிச்சிருவாங்க. 1வது ரவுண்டுக்கு 13 நாள், 2வது ரவுண்டுக்கு 13 நாள், 3வது ரவுண்டுக்கு 13 நாள், 13 நாளா நடக்கும். தமிழ்நாட்டுலங்க கவுன்சிலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் நடக்க போகுது 2025லயும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. முதல்ல யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும்னா, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடத்துவாங்க, அப்புறம் ரவுண்ட் 2 நடத்துவாங்க, அப்புறம் ரவுண்ட் 3 நடத்துவாங்க. இந்த 3 ரவுண்டுல யார் யார் எந்த ரவுண்டுல வர போறாங்கிறது இது வரைக்கும் நம்மளால யூகிக்க முடியல. கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரையில நீங்க எந்த ரவுண்டு உங்களுடைய ரவுண்டுக்கு நீங்க என்னன்னைக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் எல்லா தேதிகளையும் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆன்லைன்ல நடக்க போகுது கவுன்சிலிங் 13 நாள் நடக்க போகுது. ஒரு ரவுண்டும் 13 நாள் நடக்க போகுது. அப்ப எல்லா மாணவர்களுமே வேகன்சி லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வேகன்சி லிஸ்ட்னா என்ன சார், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு சொன்னீங்க. ஏதோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து நமக்கு தேவையான கல்லூரிகளை நம்ம ஆர்டரா வைக்கலாம், நமக்கு பிடிச்ச கோர்ஸ் ஆர்டரா வைக்கலாம், நமக்கு பிடிச்ச காலேஜா வைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் சிஎஸ்ங்கிறது ஒரு சாய்ஸ், அந்த காலேஜில் ஒரு கோர்ஸுங்கிறது ஒரு சாய்ஸ். அப்போ நமக்கு பிடிச்ச காலேஜில் உள்ள கோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இப்போ மாணவர்களுக்கு இன்னும் பெரிய குழப்பம் என்னன்னா, இங்க ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குதுல அந்த 13 நாள், அந்த 13 நாளை தான் நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 13 நாள் தேதிகள் வந்த உடனே உங்களுக்கு சொல்றேன். ஆனா அந்த 13 நாள்ல இங்க நிறைய பிரச்சனைகள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 13 நாள்ல நீங்க ஆன்லைன்ல வெப்சைட்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு அலாட்மெண்ட் உங்களுக்கு சீட்டு கிடைச்சோன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு வேணும், எனக்கு வேணாம், எனக்கு வச்சதுல இருந்து வேற எது வேணும், இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம் 2 நாள். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நாளுக்குள்ள நீங்க காலேஜ்ல போய் சேர்ற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து நம்மளுடைய ஊருக்கு பக்கத்துல உள்ள டிஎஃப்சி சென்டர்ல போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு மாதிரி பயமா தான் இருப்பீங்க. அதை உங்களுக்கு ஒரு இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 30 நாள், சில மாதங்கள்ல 31 நாள் இருக்கு. நான் ஒரு 13 நாள் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 13 நாள் நான் உங்களுக்கு நம்பர் படியே போட்டு அந்த 13 நாள் எப்படி நடக்கும் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்றீங்க. அப்பதானே அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 13 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட 13 நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். இந்த 13 நாளை பத்தி நான் பேச வர்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரன்ட்லி ஏபிலிட்டிக்கு ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அவங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 1வது ரவுண்ட் நடத்துவாங்க. அந்த 1வது ரவுண்ட் நடக்குது பாத்தீங்களா, அந்த 1வது ரவுண்ட் அவங்களுக்கு கூட பிரச்சனை இல்ல. ஏன்னா 1வது ரவுண்ட்ல வரக்கூடிய மாணவர்கள் எந்த காலேஜ் வேணாலும் சாய்ஸ்ல வைக்கலாம். ஆனா 2வது ரவுண்ட்ல வரக்கூடிய மாணவர்கள் 1வது ரவுண்ட்ல அவங்களுக்கு சீட் எல்லாம் கிடைச்சது போக அவங்களுடைய வேகன்சிக்காக வெயிட் பண்ணணும். ரவுண்ட் 1ஓட வேகன்சிக்கு வெயிட் பண்ணியே ஆகணும். அதே போல 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஜெனரல்லையும் பண்ணுவாங்க, 7.5லையும் பண்ணுவாங்க. அவங்களுமே ரவுண்ட் 1ல 7.5ஓட வேகன்சிக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். 2வது ரவுண்ட்ல வர்றவங்க 1வது ரவுண்ட் எப்படா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு வெறுத்து போயிருவீங்க. 1வது ரவுண்ட் முடிகிறதுக்குள்ளேயே அவ்வளவு கடுப்பாயும். ஏன்னா 13 நாள் 1வது ரவுண்ட் அவங்கலாம் சீட்டு எடுத்து காலேஜ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் 2வது ரவுண்டு உள்ள மாணவர்கள் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அப்புறம் 2வது ரவுண்டில் உள்ளவங்க மட்டும் அவங்க எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அவங்க காலேஜ் போய் எடுத்து போற வரைக்குமே 3வது ரவுண்டோட உள்ள மாணவர்கள் பொறுமையா இருந்ததா ஆகணும். எதுவுமே பண்ணக்கூடாது. 3வது ரவுண்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, 2வது ரவுண்டோட வேகன்சிக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 3வது ரவுண்டில் உள்ள மாணவர்கள் 2வது ரவுண்டில் அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதுலேயே சில பேர் 3வது ரவுண்டில் 7.5ல இருப்பாங்க. அவங்க 2வது ரவுண்டோட வேகன்சிக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்டு முடிய வேகன்சியை வெப்சைட்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க தான் வெப்சைட்ல பாக்குற மாதிரி இருக்கும். இது இந்த 13 நாள் எல்லாருக்குமே சமம். 1வது ரவுண்டு 13 நாள் தான் நடக்கும், 2வது ரவுண்டும் 13 நாள் தான் நடக்கும், 3வது ரவுண்டும் 13 நாள் தான் நடக்கும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 13 நாள்ல பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். 3 நாள் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். 3 நாள் உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை நீங்க ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருவீங்க. 3 நாளைக்கு பிறகு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4வது நாள் வந்து உங்களுக்கு எந்த சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க.
அந்த 4வது நாளோ 5வது நாளோ நீங்கள் வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு வேணும், எனக்கு வேணாம், எனக்கு கிடைச்சதை விட வேற காலேஜ் கிடைக்கணும், எனக்கு அப்வோர்டு மூமெண்ட், எனக்கு கிடைச்சதை விட வேற காலேஜ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இது இந்த 2 நாள் ப்ராசஸ். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகும். அதனால அந்த தேதிகள்லாம் நீங்கள் தனித்தான் நோட் பண்ணிக்கிறோம். இந்த தேதிகள் வெளியானா நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாள், 6வது நாள், 7வது நாள், 8வது நாள், 9வது நாள், 10வது நாள், இந்த 5 நாளுக்குள்ள காலேஜில் போய் நீங்கள் கட்டாயமாக சேரணும். சேராமல் போனீங்கன்னா உங்கள் சீட்டு நீங்கள் 1வது ரவுண்டில் இருந்தால் 2வது ரவுண்டுக்கு போயிடும். நீங்கள் 2வது ரவுண்ட்லேருந்து இந்த 5 நாளில் சேராமல் போனீங்கன்னா 3வது ரவுண்டுக்கு போயிடும். நீங்கள் சேராமல் போயிட்டீங்கன்னா அந்த சீட்டு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த 5 நாள். அப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 நாள் சொல்றீங்களே சார், அது என்ன? அந்த 5 நாளில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் லைனா கொடுத்துருப்பான் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு 10 காலேஜ் காமிக்கிறேன் பாருங்க. 10 காலேஜ் இருக்கா, இதுல ஃபுல்லா எல்லாமே சிஎஸ்சியா வச்சிருக்கேன். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளா இதுல வந்து ஒரு 5வது சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. 5வதா இப்போ சிஐடி கோயம்புத்தூர்ல சிஎஸ்சி கோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு இதை விட மேலே உள்ளது வேணும் அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா எனக்கு இதுக்கு மேலே உள்ள கல்லூரி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ நான் எனக்கு இதுக்கு மேலே உள்ளது வேணும், எனக்கு கிடைச்சது வேணும், எனக்கு 5வது வேணும், அதுக்கு மேலே உள்ளது வேணும் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு நம்ம வந்து அதில் ஆப்ஷன் கொடுக்கணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு 5வதே போதும், நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த 5 நாளுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கல்லூரி வேணும், இதுக்கு மேலே உள்ளது வேணும் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு ஆப்ஷனுக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த 13 நாள், நான் உங்களுக்கு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க, அப்புறம் 2 நாளில் வந்து அந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த 5 நாளுக்குள்ள அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போய் சேருவாங்க. 5 நாளுக்குள்ள அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டரில் போய் சேரணும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு டிஹெச்சி சென்டர் இருக்கும், அங்கே போயிட்டு எனக்கு இப்போ கொடுத்தது எனக்கு வேணும், எனக்கு அதுக்கு மேலே உள்ளது கொடுத்தாலும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் பணத்தெல்லாம் கட்டணும். அப்புறம் அந்த 5 நாளுக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த 13 நாள். அந்த 13 நாளில் 11ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாள் வெயிட்டிங்கில் இருந்துட்டு உங்களுக்கு 13வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்வோர்டு மூமெண்ட்ல ஒருவேளை ஏற்கனவே கிடைச்சிச்சு பார்த்தீங்களா சிஐடி கோயம்புத்தூர்ல சிஎஸ்சி கோர்ஸ், அதை விட பெட்டரா கூட மேலே ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். இருக்கு பிரேயர் தான் அந்த 13 நாள் ப்ராசஸுங்க. இப்படி தான் நடக்கும். இப்போ நான் சொன்னது 1வது ரவுண்டில் சொன்னேன், 2வது ரவுண்டு இப்படி தான் நடக்கும், 3வது ரவுண்டு இப்படி தான் நடக்கும், எல்லா ரவுண்டுமே இப்படி தான் நடக்கும். இதுக்கப்புறம் சப்ளிமெண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறது தான். சாய்ஸ் ஃபில்லிங்னா இப்போ என்னென்னு பார்த்தோம். உங்கள் கட் ஆஃப் 100 to 200 தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் காலேஜுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 20 காலேஜஸாக செப்பரேட் பண்ணி டீட்டெயில்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க.